சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, துபாய் 24 இந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட்டை முன்னிட்டு அஜித் குமார் அவர்கள் அவரோட ரேஸ் காரில் ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டிருந்தார். அந்த ஒரு செஷன் அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவரோட கார் ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆகுது. அந்த ஒரு கார்லேருந்து அவர் நல்லபடியாக எந்த ஒரு காயமும் இல்லாமல் ஏஞ்சி வெளியே ஒரு வீடியோ அஃபிஷியலாக அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேரால் ஷேர் செய்யப்பட்டுச்சு கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு வயசுலையும் அஜித் குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேஷனை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட்டில் அவர் கலந்துக்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி இவர் மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட்டில் அவர் ஜெயிச்சார்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை அவங்களோட பாசிட்டிவிட்டியை இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கேங் யாருன்னு பார்த்தா விஜய் ஃபேன்ஸ். அதில் இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸும் நான் சொல்ல விரும்பல, குறிப்பிட்டு சில விஜய் ஃபேன்ஸை மட்டும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் அஜித் குமார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு ஒரு நெகட்டிவாக அதுக்கு ஒரு ட்ரால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அவங்க நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லியோட ரிலீஸ் டேட்டர் போஸ்டர்லேருந்து அதுக்கப்புறம் குட் பேட் அக்லியில் அவர் உடம்பு குறைச்ச ஒரு ஸ்டில்லேருந்து சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் வீடியோக்கும் அவங்களோட தற்கூரித்தனத்தை காமிச்சிருக்காங்க கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க பண்ண சில தற்கூரி விஷயங்களை என் கண்ணில் பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் கார் ரேசர் தான், ஆனால் கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்ட தெரியாதவன்லாம் ரேசர்னு சொன்னால் அப்போ உண்மையான கார் ரேசர் எல்லாம் என்னடா சொல்லுவீங்க? கார் ஓட்ட தெரியலை, பைக் ஓட்ட தெரியலை, இன்னுமாடா இவனை ரேசர்னு சொல்லி ஊரில் இருக்கான் சுரேஷ் சந்திரா, அவனை கொஞ்சம் மூடிட்டு உட்கார சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையே இல்லாத சில தற்குறித்தனத்தை விஜய் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை பரப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் தான் இந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அஜித் குமார் அவர்கள் இந்த ஒரு ஏஜில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பேஷனை நோக்கி அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அது அஜித் குமாருக்கு நல்லதாக இருக்கோ இல்லையோ உங்களோட விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய நல்லதாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தாவேக்கா சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா யாருமே பகச்சிக்க கூடாது. இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் பார்த்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக யாருன்னா வராங்களோ எல்லார்கிட்டையுமே சண்டை வலிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மேல் படி போய் அஜித் குமார் கிட்ட அவங்க எப்போவுமே சண்டை வடிப்பாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா காலங்காலமாக அஜித் விசஸ் விஜய், அஜித் ஃபேன்ஸ் விசஸ் விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப காலகாலமாகவே இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு சினிமா முதற்கொண்டு இருக்கும்போது ஓகே. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து அரசியல் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அஜித் குமார் அவர்கள் ரேஸை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கூரித்தனமான சில விஷயங்களை அஜித்துக்கு எதிராக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அஜித் குமார் அவர்கள் கலந்துக்கிற பட்சத்தில் அது அவருக்கு மட்டும் பெருமை கிடையாது, இந்தியாவுக்கும் பெருமை. இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்போர்ட்ஸ் லோகோவை இந்த ஒரு காரில் அவர் அட்டாச் பண்ணியிருப்பார். அதுவே ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ் ஈவெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு லோகோ இடம்பெறுறது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் சரி அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் சரி அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெருமை சேர்த்துட்டு இருக்க போது இந்த மாதிரி தற்கூரித்தனத்தை விஜய் ஃபேன்ஸ் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தற்கூரித்தனத்துக்கும் விஜய் ஃபேன்ஸ் அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு கார் தாண்டா ஓட்டுறாரு, ஏன்டா இந்த மாதிரினா பண்ணுறீங்க, நாட்டுக்கு நல்ல பேரை சேர்த்து கொடுக்குறாரு, அதுக்கேண்டா இந்த மாதிரி தற்கூரித்தனத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸே சில பேர் அவங்க மேலே காண்டில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை தொடர்ந்து விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் மேலே காட்டிகிட்டு இருக்கிறதுன்றது, நீங்கள் என்ன தான் எங்களை கேள்வி கேட்டாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் விஜய் ஃபேன்ஸ் அஜித்துக்கு எதிராக இந்த மாதிரி தற்கொலைத்தனத்தை சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப வேதனை அளிக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி கெட்ட பேர் தான், அதே சமயத்தில் விஜய் அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேராக போகுது கூட நம்ம எல்லாருக்கும் கண் கூட தெரியுது கூட நம்ம எடுத்துக்கலாம்.